பாவண்டா உங்க அக்கா உன் பிரிவை தாங்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. டாக்டர்கிட்ட அவளை அழிச்சின்னு போனேன்டா. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அவளுக்கு மனசுல தான் ப்ராப்ளம், உடம்புல ஒண்ணுமே இல்லைன்னார். ஏன் தெரியுமா? உன்னை பாசத்தை கொட்டி வளர்த்து விட்டுட்டு உன் பிரிவை தாங்காம ஆத்துல ரொம்ப அவஸ்தைப்படுறாடா. அவஸ்தை என்ன பிரிஞ்சதுனாலயா இல்ல நான் அனுப்பிச்ச வக்கீல் நோட்டீஸ் ஆலியா? என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? உங்க குடும்பமான நடுத்தெருவுக்கு வரணுங்கிறதுக்காக தான் நான் வக்கீல் நோட்டீஸே அனுப்பிச்சிருக்கேன். இனிமே பேச்சுவார்த்தைக்கே இடம் இல்ல. ஒழுங்கா என் சொத்தை பிரிச்சு கொடுத்துருவோம். உன் மாமியாரை பற்றி நீ சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லைம்மா. நானே அவங்க கோவத்தை உன் மேலேயும் நம்ம குடும்பத்து மேலேயும் நம்ம மேலே காட்டுற அலட்சியத்தையும் நான் நேர்லேயே பார்த்துருக்கேனேம்மா. அவங்க உன்னை பேசினாலும் சௌந்தர்யா உன்னை பேசினாலும் மாப்பிள்ளை உன்னை ஒன்றும் பேசாம அன்பா வச்சுட்டு இருக்காரு இல்லையா? நோக்கு மாப்பிள்ளையோட அன்புதாம்மா முக்கியம். அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல இருந்து சுரேஷ் மாப்பிள்ளை உனக்காக நம்ம குடும்பத்துக்காக எத்தனையோ எத்தனையோ தியாகங்கள் செஞ்சிருக்காருமா. இதோ பாருமா, அதெல்லாம் நோக்கு நான் சொல்லித்தான் தெரியணுங்கிற அவசியம் இல்லைம்மா. எல்லாமே நோக்கு நன்னா தெரியும்மா. சுரேஷ் மாப்பிள்ளைக்காக கொஞ்ச நாள் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை நீ சகிச்சுட்டு வாழ கத்துக்கோமா. உனக்கு நல்ல காலம் சீக்கிரமே பிறக்கும்மா. அங்க நடக்கிற பிரச்சனைகள்லாம் சகிச்சுக்க முடியாம நீ எதுவும் தப்பான முடிவு மட்டும் எடுத்துறாதம்மா. நோக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் உயிரியே விட்டுருவேம்மா. அப்பா, நான் உங்க பொண்ணு. நேக்கு எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் சரி, அது யாரால வந்தாலும் சரி, இந்த காலகட்டத்திலையும் நான் தப்பான முடிவு மட்டும் எடுக்க மாட்டேன்பா. எந்த ஒரு பிரச்சனைக்கும் மரணம் ஒரு தீர்வாகாதுன்னு எனக்கு நன்னா தெரியும்பா. நீங்க தைரியமா இருங்கப்பா. சரிம்மா. அக்கா, ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி முடிச்சிட்டேல. இப்ப நீ இந்த மோரை குடிக்க போறியா இல்லையா? இந்த மோர் எல்லாம் வேண்டாம், நேக்கு சாப்பாடு போட பசிக்கிறது. அப்படியா? சரி, இதை கொடுத்துடு வா. ஏய் சுதர்சனா, சுதர்சனா. வாங்கப்பா வாங்க. நல்லா இருக்கீங்களா? வீட்ல பத்மா, அம்மா, ஸ்ரீவத்சன் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஏதோ இருக்கும்மா, ஆனா சந்தோஷமா யாருமே இல்லை. உங்க ஆத்துக்காரன் என்னை விரோதமா பாவிச்சுண்டு ஒவ்வொன்றும் பண்றதே நாங்க எப்படிமா சந்தோஷமா இருக்க முடியும்? ஆமா, ஆத்துல உங்க ஆம்படியா இருக்கானா இல்ல அந்த சக்கரவர்த்தியை பார்க்க போயிருக்கானா? வீட்ல தான் இருக்காருப்பா. என்னங்க, நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு கொஞ்சம் வந்து பாருங்க. யார் வந்திருக்கான்னு சொல்ல வேண்டியதானே, இதுல என்ன சஸ்பென்ஸ்? எதுக்காக இங்க வந்திருக்காரா? என்னங்க இது, வீட்டுக்கு வந்திருக்கவங்கள வாங்கன்னு வாய் நிறைய கூப்பிடாம எதுக்கு வந்திருக்கீங்கன்னு இப்படி கேட்கணுமா? அவங்க யாரு? உங்க மாமா தானே. வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிடுங்க. வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட யாருக்கு மரியாதை கொடுக்கணும், யாருக்கு மரியாதை கொடுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். வந்த விஷயத்த சொல்லு. சுதர்சன், உங்ககிட்ட மரியாதையை எதிர்பார்த்து நான் வரலடா. நீ எப்படி நடந்துட்டாலும் சரி, நான் சொல்ல வந்த விஷயத்த முதல்ல உங்ககிட்ட சொல்லிடுறேன். பாவண்டா உங்க அக்கா உன் பிரிவை தாங்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. டாக்டர்கிட்ட அவளை அழிச்சின்னு போனேன்டா. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அவளுக்கு மனசுல தான் ப்ராப்ளம், உடம்புல ஒண்ணுமே இல்லைன்னார். ஏன் தெரியுமா? உன்னை பாசத்தை கொட்டி வளர்த்து விட்டுட்டு உன் பிரிவை தாங்காம ஆத்துல ரொம்ப அவஸ்தைப்படுறாடா. அவஸ்தை என்ன பிரிஞ்சதுனாலயா இல்ல நான் அனுப்பிச்ச வக்கீல் நோட்டீஸ் ஆலியா? என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? பின்ன எப்படி பேசுறது? காலம் பூரா உங்க குடும்பத்துக்காக உழைச்ச என்ன அந்த பத்மா பேச்சை கேட்டுண்டு ஆத்த விட்டு துரத்தி அனுப்பிச்சேன். தாலி கட்டின பொண்டாட்டி பிள்ளையோட வெளியேறனா இருக்கேனா செத்தேனான்னு கூட யாரும் பார்க்க வரல. இப்போ சொத்துல சட்டப்படி பங்கு கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சா உங்களை சமாதானம் பேச ஆரம்பிச்சிருக்காளா? வேற வேலை இல்லை. ஏன்டா இப்படி பேசுற? நோக்கு மனசாட்சியே கிடையாதா? உன்னை வளர்த்து ஆளாக்கி படிக்க வைக்கிறதுக்கு நானும் உங்க அக்காவும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா? இதெல்லாம் நீ புரிஞ்சிக்காம எங்களை போய் இப்படி பேசிட்டு இருக்கேடா.
நன்னாவா இருக்கு? ஆ சும்மாவா வளர்த்தேள்? ஆட்டை பலி கொடுக்குற மாதிரி என்ன வளர்த்தீங்க எதுக்கு? உங்க குடும்பத்தை உழைக்கிறதுக்காக. நானும் உழைச்சு கொட்டினேன். உங்க பையன் ஸ்ரீவத்ச பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் இப்ப பொறுப்பெடுத்துக்க அவன் வந்துட்டான். நான் தேவைப்படல, என்ன கைட்டி விட்டுட்டு. சரி சரி, இப்ப என்ன விஷயத்துக்காக வந்தில்ல அதை சொல்லி தொலைங்க. டேய், வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கியே, இது நன்னாவா இருக்கு? யாருக்கு யாரா வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறது? டேய் சுதர்சன், நம்மெல்லாம் ஒரே குடும்பம்டா. சரி சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்மாத்துக்கு வாயேண்டா, உக்காந்து எல்லாம் விவரமா பேசி ஒரு நல்ல முடிவா எடுப்போம்டா. அதை விட்டுட்டு கோர்ட்டு கச்சேரின்னு போனேன்னு வச்சுக்கோ, நம்ம குடும்பம் மானந்தாண்டா சந்தி சிரிக்கும். டேய் சுதர்சன், வாடா நம்மாத்துக்கு. உங்க குடும்பமான நடுத்தெருவுக்கு வரணுங்கிறதுக்காக தான் நான் வக்கீல் நோட்டீஸே அனுப்பிச்சிருக்கேன். இனிமே பேச்சுவார்த்தைக்கே இடம் இல்லை. ஒழுங்கா என் சொத்தை பிரிச்சு கொடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோர்ட்டு மூலமா எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். டேய், நீ பேசலடா, நீ பேசல. நீ புதுசா சேர்த்துன்னு இருக்கியே உன் ஃப்ரெண்டு சக்கரவர்த்தி, அவன் தாண்டா உன்னை பேச வைக்கிறான். டேய், அவன் பேச்ச நீ கேட்காதடா. டேய், நான் ஜோக்கா சொன்னேன், ஏன்டா இப்படி சிரிச்சுட்டு இருக்க? சிரிக்காம என்ன பண்ண சொல்றேன்? உங்க ஆத்து மாட்டு பொண்ணு பேச்சை கேட்டு நீங்க எல்லாம் ஆடலாம். ஆனா எனக்கு ஹெல்ப் பண்ற ஒரு பேச்சை கேட்டு நான் ஆடக்கூடாதாக்கும். உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு உங்க ஆத்து மதி மந்திரி பத்மா இருக்கா. எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு ஏன் மதி மந்திரி சக்கரவர்த்தி இருக்கார். வேற என்ன? டேய், நான் தாண்டா நம்ம குடும்பத்துக்கு பெரியவன். உன்னை தேடி உங்க ஆத்துக்கு வந்தா என்னை ஏன்டா இப்படி அவமானப்படுத்துற? நான் மனசு வருத்தப்பட்டு உனக்கு சாபத்தை கொடுத்தேன்னா அப்படியே பழிச்சுடுண்டா. டேய் சுதர்சன், அந்த சக்கரவர்த்தியோட சாவகாசம் நமக்கு வேண்டாண்டா, விட்டுடுறா ப்ளீஸ். டேய் சுதர்சன், நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன்டா, அவனோட சாவகாசம் வேண்டவே வேண்டாண்டா. இது பாருங்க, உங்ககிட்ட தேவைக்கு அதிகமாவே நான் பேசியாச்சு. நீங்க போகலாம். அது இல்லடா, நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன போய் சொல்லிட்டியதா? அவரா தானே விழுந்தாரு. கண்டிப்பா அவரே எந்திரிச்சு போயிடுவாரு. நீ இங்கேயே நில்லு. ஹாய் டாடி. சுரேஷ் இல்லடா. சுரேஷ், உன் கூட பேசணுன்னு தான் உங்க கூட போகாம காத்துன்னு இருக்கேன். உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும்டா. டேய், கல்யாணங்கிறது ஒரு ஆணுக்கு சந்தோஷமான விஷயமா இருந்தா கூட பெண்ணுக்கு சந்தோஷத்தோட சின்னதா ஒரு தயக்கம், ஒரு அச்சம், படபடப்பு நிறைஞ்ச ஒரு அனுபவம்டா. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒரு ஆண்மகன் அவன் இருந்த சூழல்லையே தான் வாழ்க்கையை தொடர போறான். ஆனா பெண் அப்படி இல்லடா. அவ ஆத்து மனுஷா, அவ சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவளோட ஆம்படையானையும் அவ ஆத்து மனுஷாலையும் நம்பி புது உறவுகள் புது சூழல்னு வரா. இது பாரு, அவளை சந்தோஷமா வச்சுக்கிறது அவளோட புக்காத்து கடமைடா. ஆனா நம்ம ஆத்துல என்ன நடக்கிறது? உன் மேல எந்த தப்பு இல்லடா. நான் ஒன்னும் சொல்ல வரல. நீ கௌசல்யாவை மனசு நோக்காம நடத்துற. அதுக்காக நான் உன்னை பாராட்டுறேன்டா.
ஆனா அது மட்டும் போதுமாடா? காலையில கௌசல்யா காஃபி கொண்டு வரச்ச கால் தடு மாதிரி காஃபியும் அம்மா சாரியில கொட்டிட்டா. உன் அம்மாவும் மன்னியுமா சேர்ந்து கௌசல்யாவை என்னமா படுத்துறாங்க தெரியுமாடா? உன் மன்னி சமய சந்தர்ப்பம் கிடைக்கிறச்செல்லாம் உன் அம்மாவை கௌசல்யாவுக்கு எதிராக தூண்டி விட்டு அதுல அற்பத்தனமா சந்தோஷப்பட்டுக்கிறா. டேய், ஒரு கர்ப்பிணி பொண்ணு சந்தோஷமா இருந்தா தான் அவளுக்கு பிறக்க போற குழந்தை அறிவுள்ளதா ஆரோக்கியமான குழந்தையா பிறக்கும். நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன்டா. டேய், அதை கேட்டு நீ என்ன தப்பா எடுத்துட்டாலும் பரவாயில்ல. 4 நல்லது கெட்டது பார்த்து அனுபவஸ்தாங்கிற முறையில சொல்றேன்டா. சொல்லித்தாண்டா ஆகணும். என்னப்பா நீங்க போய் இப்படி சொல்றீங்க? என்னண்ட பேசுறதுல உங்களுக்கு என்னப்பா தயக்கம்? சொல்லுங்கப்பா, எதுவா இருந்தாலும் சொல்லுங்கப்பா. டேய், கௌசல்யா சந்தோஷமா இருக்கணும்னா, அவ வயித்துல வளரக்கூடிய குழந்தை ஆரோக்கியமாவும் அறிவுபூர்வமா இருக்கணும்னா நான் சொல்றத கேளுடா. கௌசல்யாவை அழைச்சுண்டு நீ தனி கொடுத்தனம் போயிடுறா. அப்பா என்ன சொல்றீங்க? இத பாரு, கௌசல்யா அந்த ஆத்துல படுற கஷ்டங்களை பாக்குறச்ச இதை தவிர எனக்கு வேற எதுவுமே சொல்ல தோணலடா. அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கலப்பா. அம்மா மன்னி 2 பேருமே சீக்கிரத்துல மனசு மாறி கௌசல்யாவை ஏத்துப்பாங்கன்னு எனக்கு படுறதுப்பா. இப்ப கௌசல்யாவை அழைச்சுன்னு நான் தனி கொடுத்தனும் போனா தாயையும் மகனையும் பிரிச்சுட்டா கௌசல்யான்னு இந்த ஊரே பேசும்பா. சீக்கிரமா எல்லா பிரச்சனையும் தீந்துடும் நான் நம்புறேன்ப்பா. அப்பா நீங்க ப்ளீஸ் வெயிட் பண்ணாதீங்க, நீங்க போய் படுங்க. ரொம்ப டைம் ஆச்சு. குட் நைட் பா. குட் நைட். கௌசல்யா, ஏய் என்ன கௌசல்யா அது? இப்பதான் அப்பாண்ட பேசிட்டு வரேன். அழாத கௌசி. நான் வேணும்னு செய்யலைங்க. தெரியாம தவறிப்பட்டதுக்கு அம்மாவும் மன்னியுமா எனக்கு அண்ணா பின்னான்னு பேசிட்டா. அட விடு கௌசி, பட்டு சேலையில காஃபி பட்டது ஒரு மேட்டரே கிடையாது. அம்மாவை எப்படி சமாதானப்படுத்துறது எனக்கு நல்லா தெரியும். காத்தால அம்மாவை கடைக்கு அழைச்சிட்டு போய் காஃபி கொட்டின புடவைக்கு பதிலா வேற 2 கலர்ல பிடிச்ச மாதிரி 2 பட்டு புடவை வாங்கி கொடுத்துட வேண்டியதானே? அப்போ அம்மா சமாதானம் ஆயிடுவாங்க. அதையே நினைச்சு நீ ஏன் வருத்தப்படுற? இது பார், அழக்கூடாது. சரி சரி. கௌசி, கௌசி, நீ சிரிக்கிறச்ச ரொம்ப அழகா இருக்க. நீ எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கணும். ம்? யாரம்மா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க? டேய், உங்க அப்பா எங்க போனாருன்னே தெரியலடா. கிளப்புக்கு ஃபோன் பண்ணா அங்கேயும் அவ சரியா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறா. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடா. நாளை ஆயிட்டே இருக்கு, உங்க அப்பா இன்னும் காணோம். டேய், நீ போய் ஒரு 8 கிளப்புக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏமா அப்பா என்ன சின்ன குழந்தையாமா? குழந்தைய கான்வென்ட்டுக்கு அனுப்பிச்சு வாசல்ல காத்துட்டு இருக்க மாதிரி காத்துட்டு இருக்க? வெளியே போனவங்களுக்கு உள்ள வர தெரியாதா? அவருக்கு மனசு ஏதாவது கஷ்டமா இருக்கும், பார்க்கு பீச்சுன்னு போயிருப்பாரு. வந்துருவார், உள்ளவா. நாளை ஆயிட்டே இருக்குடா, போய் பார்த்துட்டு வானே. என்னமோ பேசிட்டு இருக்க. அம்மா, நீங்க கோவப்படலன்னா நான் ஒன்று சொல்லட்டுமா? என்ன பத்மா? நான் தான் அப்பாவை சுதர்சன் மாமா ஆத்துக்கு போயிட்டு வர சொல்லி அனுப்புனேன். ஏய், ஏண்டி இந்த காரியம் பண்ண? அவர் ஏண்டி அந்த ஆத்துக்கு அனுப்புன? என்னடி பத்மா அது? அம்மா, நீங்க மாமாவை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கேன். எங்க உங்க உடம்பு கெட்டு போயிடுமோன்னு ரொம்ப பயமா இருந்தது. அதனால தான் எப்படியாவது அப்பாவை அங்க அனுப்பி வச்சு சுதர்சன் மாமாவை சமாதானம் பண்ணி
இங்க கூட்டிட்டு வர சொல்லி அனுப்பி வச்சேம்மா. பத்மா, நீ நல்லதுக்கு தான் செஞ்சிருக்க. ஆனா சுதர்சன் இவர் கூப்பிட்டாலாம் வரமாட்டாண்டி. அவன் ஒரு முடிவோட தெளிவா தான் இருக்கான். இங்க பாரு, நீ இப்ப அவர் அங்க அனுப்புறதே வேஸ்ட். என்னமோ எனக்கு ஒண்ணுமே புரியல பகவான். அம்மா சொல்றத கேளுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. அப்பா வந்துருவாரு. அப்பா, என்னாச்சுப்பா? அப்பா, என்னப்பா இது? ஒன்றும் இல்லைம்மா, ரோட்ல வரைச்சே கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேன். இல்ல, பொய் சொல்றேன் நீங்க. இல்லைம்மா, நிஜமா தான் சொல்றேன். பொய் சொல்லாதீங்க. என்ன நடந்ததுப்பா? ஒன்றும் இல்லைம்மா. அப்பா, ஒண்ணும் இல்ல. உண்மையை சொல்லுங்க. இல்லைம்மா, நான் ரோட்ல வரைச்சே கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேம்மா. இல்லப்பா, நீங்க பொய் சொல்றே. உண்மையை சொல்லுங்க. இது என்னது? என்ன ஒன்றும் இல்லை, நடந்தது? ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேனேம்மா. சொல்லுங்கப்பா, என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. அப்பா, ஆ? என்னாச்சுப்பா? ஏன் அழறேல்? உட்காருங்கோ. ஏன்பா அழறேல்? என்ன நடந்துச்சு? என்னன்னு சொல்லுங்கப்பா. என்னத்த சொல்றது பத்மா, அவன் கொஞ்சம் கூட என்ன மதிக்கலம்மா. நான் எவ்வளவு கேட்டாலும் அவன் பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறான். என்ன வேணும்ட்டே அவமானப்படுத்தி ஆத்த விட்டே அனுப்பிட்டான்மா. எப்படி நான் பேசுவான்? இல்ல எப்படி பேசுவாங்கிற? நான் அந்த ஆத்துக்கு போனப்பவே என்ன மதிக்காம வெளியே அனுப்பிட்டான். உங்களெல்லாம் எப்படி மதிப்பா சொல்லுங்க? ஆமா, கையை எதுக்கு இப்படியே வச்சிட்டு இருக்கேள்? என்ன என்ன? ஐயோ, என்ன ரத்தம்? ஆ? அடியா! ஐயோ, எப்படிண்ணா? எப்படி இப்படி? ஆ? அந்த ஆத்துல இருந்து வெளியே வரைச்சே கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேன்டி. ஆ? என்ன பத்மா அதெல்லாம்? மாமா இந்த அளவுக்கு மோசமானவரா இருப்பாருன்னு நேக்கு முன்னமே தெரிஞ்சிருந்தா நான் அப்பாவை அனுப்பியிருக்கவே மாட்டேம்மா. எதுவும் பட்டதுக்கு அப்புறம் தானே புரியுது. என்னால உங்களுக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. ஐயோ, நீ வேற. ஐயோ பத்மா, இந்த குடும்பம் ஒன்னா சேர்ந்து திருப்பியும் மறுபடியும் நன்னா இருக்கணும் தானே நீ நாங்க போக சொன்ன. அதை அவன் புரிஞ்சுக்கலம்மா. மடப்ப கிடக்குறான் சுண்டைக்கா, அதை விடுமா. நீங்க விடுங்க. என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு. ஆமா, நீங்க விழுந்தப்போ அந்த துளசியும் அவ அக்காவும் என்ன பண்ணிட்டு இருந்தா? தூக்கி விடலையா உங்கள? மனுஷ ஜென்மங்க கிட்ட இறக்கத்தை எதிர்பார்க்கலாண்டி. அந்த ஆத்துல அதெல்லாம் எதிர்பார்த்தா நடக்குமாடி? நாம தாண்டி முட்டாளாவோம். நான் கீழே விழுந்த போது அந்த சுதர்சன் அவரா தானே விழுந்தாரு. கண்டிப்பா அவரே எந்திரிச்சு போயிடுவார். நீ இங்கேயே நில்லு. சுதர்சன் மாமா கோபம் தெரிஞ்சதுதான். ஆனா இந்த துளசிக்கு என்ன வந்தது? குழந்தைய வச்சுட்டு ஆதரவு இல்லாம வாடிட்டு இருந்தப்போ அவளுக்கு அப்ப அம்மா தானே ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா. அவளுக்கு கூடவா நன்றி விசுவாசம் இல்லாம போயிடுது. எதையோ குளிப்பாட்டி நடு ஆத்துல வச்சாலும் அது தான் புத்தியை தான் காட்டும்னு சொல்லுவா. அது மாதிரியே தான் இந்த துளசி நடந்துக்கிறா. அவளை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க டைம் இல்ல. நீங்க வாங்கண்ணா, உங்களுக்கு நான் மருந்து போட்டு விடுறேன். குழந்தை மாதிரி பாத்துட்டு இருக்காதீங்க. வாங்கோ.
எரியடுதுடி. சரியா போயிடும், மருந்து போடுறேன் வாங்கோ. பார்த்து வாங்கோ, மெதுவா. நமக்கு அன்பு காட்டவும் தெரியும், நம்மளை அழிக்க நினைக்கிறவாள அடக்கி வைக்கவும் தெரியும்னு அந்த துளசிக்கு புரிய வைக்கணும். இல்லனா அவ நம்மள கோழைகள்னு நினைச்சுப்பா. கஷ்டப்பட்டு வீட்டு சுத்தம் பண்ணி குப்பையை கொண்டு வந்து கொட்டினா காத்தடிச்சு மறுபடியும் கலையுதே. இத முதல்ல எரிச்சு சாம்பல் ஆக்கணும். கௌசல்யா, இது வரேன். பையன் எங்க வச்சிருக்க? ஏ கௌசல்யா, நீ நிம்மதியா இருக்க முடியாதுடி. உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். என் தங்கை இடத்துல நீ வாழறதை என்னால தாங்க முடியாது. இதோ நீ காஃபி குட்டின புடவை. காஃபி குட்டினதுக்கே சுரேஷோட அம்மா என்ன பதறினாங்க. இதை நெருப்புல போட்டு எரிக்க போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீட்டுல புயல், பூகம்பம், சுனாமின்னு எல்லாமே சேர்ந்து வரப்போகுது. உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்த நான் செய்யற கடைசி முயற்சி இது.